இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக தொடர்ந்து தமிழ் தடம் சேனலை ஆதரிக்கிறீங்க, பெரிய நன்றிகள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுல கொடுத்துக்கிட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். இஸ்ரேல் அமெரிக்கா வர்சஸ் ஈரான் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. போர்ல கமலம் குதிச்சிருக்காரா? இந்த போருக்குள்ள கமல் நேற்று அறிக்கை விட்டுருக்காரு. ட்ரம்ப் அவர்களை டேக் பண்ணி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாவரண்டி, ஒரு இறையாண்மை உள்ள நாட்டுல தேவையில்லாம தலையிடுறது சரியான ஒரு போக்காக இருக்காது அப்படின்ற மாதிரி ட்விட்டர்ல ஒரு பதிவு எழுதி ட்ரம்ப்பையும் டேக் பண்ணியிருக்காரு. ட்ரம்ப் எப்போ பதிலடி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ஊடகங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு எப்போ ட்ரம்ப் ரிப்ளை பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி பாக்குறீங்க கமல்ஹாசனுடைய இந்த அறிக்கை? முதல்ல ட்ரம்ப்புக்கு புரிஞ்சிருக்குமா கமல்ஹாசன் அறிக்கை? நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா, இவங்கெல்லாம் இருக்கிற விஷயம் ட்ரம்ப்புக்கு தெரியாது. இங்க கமல்ஹாசன் ஒருத்தர் இருக்காரு, திருமாவளவன் ஒருத்தர் இருக்காரு, திமுக ஆட்கள், இவங்கெல்லாம் இருக்கிறது ட்ரம்ப்புக்கு தெரியாது. ஆனா மோடி அவர்கள் அப்படி ஒரு தலைவர் இருக்காருன்றது ட்ரம்ப்புக்கு தெரியும். ஸோ அதனால இவங்க பேசுற மாதிரி மோடி அவர்கள் பேச முடியாது. அவரு கொஞ்சம் யோசிச்சு தான் பேசணும். ஏன்னா அவரு பேசக்கூடிய விஷயங்கள் பாதிப்புகளை ரிட்டாலியேஷன் வரும். பட் இவங்க இங்க தமிழ்நாட்டுல நம்ம அரசியல்வாதிகளா இருக்காங்க பாருங்க, இவங்களோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இங்க ஒரு குரூப் இருக்காங்கன்ற விஷயம் நம்ம ஆளுக்கு அங்க ட்ரம்ப்புக்கு தெரியாது. ஸோ அதனால இவங்க பாட்டுக்கு சகட்டு மேனிக்கு ட்ரம்ப்பை வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. இவங்க எந்த அளவுக்கு பெரிய பலசாலிகள்னா, இந்த 4.5 வருஷமா திமுக கூட்டணியில இருக்காங்க. திமுகவை எதிர்த்து இவங்கனால ஒரு கேள்வி கேட்க முடியாது. திமுகவை எந்த வகையிலையும் சேலஞ்ச் பண்ண முடியாது. திமுகவை இவங்க ஒரே இடத்துல தான் சேலஞ்ச் பண்ணுவாங்க, சீட்ஸ் அதிகமா வேணும். வேற எந்த இடத்துலயும் திமுகவை சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நாட்டோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அதிபர்கிட்ட இவங்கெல்லாம் சண்டைக்கு போய்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப்பை சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு லீடர் இருந்து ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்க மாட்டோம், நம்ம திமுக கிட்ட இருந்து மட்டும்தான் ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்குவோம். அமெரிக்காக்காரங்க கிட்ட இருந்து, ட்ரம்ப் கிட்ட இருந்தெல்லாம் ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்க மாட்டோம். இப்படிப்பட்ட எதுக்கு ஒரு கட்சி எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா கமல்ஹாசன் அவர்கள்லாம் இது வரைக்கும் எந்த மக்கள் பிரச்சனை எடுத்து எதுவும் பேசினது கிடையாது. 4.5 வருஷமா அமைதியா இருக்காரு. அதுலயும் கொள்கை சித்தாந்தமும் கிடையாது. மைய அரசியல்னு ஒண்ணு சொல்றாரு. அது என்னன்றது யாருக்கும் தெரியாது. கட்சி ஆரம்பிக்கும் போது திமுக எதிர்த்து ஆரம்பிக்கிறீங்க, திமுக எதிர்த்து காட்டமான விமர்சனங்கள் எல்லாம் வச்சு எடுத்து ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? எதிரி கூடயே போய் சேர்ந்துடுறீங்க. எதுக்கு ஒரு கட்சி, எதுக்கு இந்த பல்டி? இன்னைக்கு உங்களுக்கு ஏன் அமெரிக்காவுக்கு போக வேண்டிய தேவை ஏன் ஏற்படுது? ஏன்னா அரசியல் இல்ல, இங்க உங்களால எதுவும் பேச முடியாது. இங்க செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு நீங்க அமெரிக்காவுக்கு போறீங்க. இப்ப யூடியூபர்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? லோக்கல்ல பேசுறதுக்கு இஷ்யூஸ் எல்லாம் இல்ல. அப்ப என்ன பண்ணுவோம்? இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். ரைட், இந்த இஷ்யூ நல்லா இருக்குன்னு. நம்மள மாதிரி அவரும் இப்ப பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த அறிக்கை நீங்க பார்த்தா கூட, அந்த அறிக்கையை முடியும் பொழுது கூட கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் போட்டு முடிச்சிட்டாரு. ஒரு எம்பின்னு போட்டிருந்தா கூட கொஞ்சம் வேல்யூவா இருந்திருக்கும் அந்த விஷயம். ஆனா அது கூட மென்ஷன் பண்ணாம கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் போட்டு ட்ரம்ப் அட்டாக் பண்ணி விட்டார். அப்பா முடிஞ்சிரா அப்படின்னு. சரி, என்னன்னா நான் ட்ரம்ப் எதிர்க்கன்னு காட்டணும். இங்க லோக்கல்ல யாரும் எதிர்க்க முடியாது, லோக்கல் அதிகாரத்துல இருக்கவங்கள எதிர்க்க முடியாது. அதனால இப்ப அமெரிக்காவுக்கு போயாச்சு, ட்ரம்ப்பை எதிர்த்தாச்சு. ட்ரம்ப் எதிர்க்கிறதால ஒன்றும் நடக்க போறது கிடையாது. கமல்ஹாசனுக்கும் எந்த பாதிப்பும் வரப்போறது கிடையாது. இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் சேலஞ்ச் பண்ணா பிரிச்சு எடுத்துருவாங்க. ஸோ அதனால இங்க நம்ம பேசுறதே கிடையாது. ஸோ பொலிட்டீஷியன்ஸ் எவ்வளவு மோசமா இருக்காங்கன்றத இது காட்டுது. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ கமல்ஹாசன்ற அந்த நேமை நீங்க நியூஸ்ல ஒரு 6 months முன்னாடி பார்த்துருக்க முடியாது. இப்பதான் கொஞ்சம் பேசு பொருளா இருக்காரு. பார்த்துருந்தோமே, இந்த விக்ரம் படம் எல்லாம் வந்திருந்தது. அப்புறம் நிறைய இப்போ ரஜினி கூட சேர்ந்து படம் நடிக்கிறாரு. அப்போலாம் நியூஸ் வந்துட்டு, சினிமால பார்த்துருப்பீங்க. அப்போலாம் நியூஸ் வந்துட்டு தானே இருக்கு. அரசியல்ல பார்த்துருக்க மாட்டீங்கல்ல. ஸோ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் கமல்ஹாசன்ற பொலிட்டீஷியனை நம்ம பார்க்கவே முடியாது. நீங்க சொன்ன மாதிரி சினிமால நிறைய படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, சக்சஸ் எல்லாம் கொடுத்துட்டாரு, பெரிய வெற்றிகரமான ஒரு ஆக்டர். இப்ப ஏதோ பெரிய ஒரு படமும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காருல்ல, ரஜினிகாந்த் எல்லாம். அவர் கூட நடிக்கிறார், ரஜினி கூட. ஆனா ஒண்ணு, அவரோட அந்த ப்ரொஃபஷனல் கெரியர் பயங்கரமா குரோ ஆயிட்டு தான் இருக்கு.
அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, அவர் ஒரு சைட்ல அரசியல்ல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு பெரிய இந்த சைட்ல போயிட்டு இருக்காரு. ஆனா இந்த சைட்ல ஒரு வீழ்ச்சி, பொலிட்டிக்கலா ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டாலும் சினிமா சைட்ல ஒரு பெரிய ஒரு எழுச்சி. ஆனா பொலிட்டிக்கலான வீழ்ச்சி வந்து அவருடைய கெரியரை பாதிக்கல. ஸோ இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அது கரெக்டு, அது நல்ல விஷயம்தான். இன்ஃபேக்ட் விஜய்க்குலாம் அதுதான் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறது. பரவாயில்ல, அரசியல்ல நம்ம தோர்த்தாலும் நம்ம சினிமா கெரியருக்கு ஒன்றும் ஆகாது. கமல்ஹாசன் அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. வந்தாரு, அரசியல்ல ஜீரோன்றது நிரூபணம் ஆயிருச்சு. கம்ப்ளீட்டா போய் திமுக அப்படியே காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு. ஆனாலும் அவரு சினிமால விக்ரம் மாதிரியான பெரிய படங்கள் கொடுத்திருக்காரு. சினிமால அவருக்கு இன்னும் அந்த மார்க்கெட் இருக்குன்னு நான் நம்புறேன். பட் நான் சொல்ல வர்றது என்னன்னா, அரசியல்ல அவர் காம்ப்ரமைஸ் பண்றாரு. திமுக எதிர்த்து அரசியல் பண்றாரு, திமுகவுடைய சமரசம் ஆகுறாரு. இன்னைக்கும் அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே காம்ப்ரமைஸ் தான். இன்னைக்கு அவர் ட்ரம்ப் கிட்ட போய் நிக்கிறாருன்னா அவருக்கு லோக்கல்ல செய்யறதுக்கு ஒரு அரசியலும் கிடையாது. சோ அதுவே அப்போ காம்ப்ரமைஸ் தான். அரசியல்ல அவர் காம்ப்ரமைஸ் ஆகிறாருன்னா அதை செய்யும் போது அவருக்கு வேற சில லாபங்கள் இன்னொரு சைட்ல வந்துட்டு இருக்கு. அவருக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது, அவரோட படங்களை சம்மந்தப்பட்டவர்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ ஏதோ ஒரு கிக் பேக் அவருக்கு எங்க ஏதோ கிடைச்சிக்கிட்டு இருக்குன்ற, வேற ஒன்றும் இல்லை. புரியுது. ஸோ இந்த காம்ப்ரமைஸ் இன்னொரு வகையில் அவரோட ப்ரொஃபஷனல் கெரியரை, சினிமா கெரியரை தூக்கி விடுது. முக்கியமான தயாரிப்பு நிறுவனங்கள் ஆமா, அவங்கதான் வந்து ப்ரொடியூஸும் பண்றாங்க. ஸோ எல்லா கணக்குகளும் ஆமா ஆமா. ஸோ அதனால அவருக்கு அந்த சைட்ல வந்து பெர்ஃபெக்டா வண்டி போய்கிட்டு இருக்கு. பட் இங்க நம்ம கிட்ட ட்ரம்பை காட்டி அவரு பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காரு. இந்த தடவை சீட்டு தருவாங்க, எப்படி பாக்குறீங்க? கொடுக்க கூடாது ஆக்சுவலா. ஒரு எம்பி அப்படின்னும் பொழுது ஒரு 2 எம்எல்ஏ வச்சு கொடுக்கணும்ல. ஒரு ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க, எம்பியும் கொடுத்துட கூடாது, எம்எல்ஏவும் கொடுக்க கூடாது. ஆனா ஒரு பிரச்சாரத்துக்கு அவர் உதவுவாரு அப்படின்ற திமுகவுடைய மைண்ட் செட்ல. ஆனா திமுக நான் எப்படி பாக்குறேன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, காங்கிரஸோட திமுக சீட் நெகோசியேஷன்ல ஈடுபட்டு இருக்கும்போது கமல்ஹாசன் என்ன சொல்றாரு, நாங்க ஸ்டாலின் அவர்களை ஒரு பிஎம் ஃபேஸா ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கமல்ஹாசன் பேசுறாரு. இந்த மெசேஜ் யாருக்கு? ராகுல் காந்திக்கு. நேஷனல் லெவல்ல ஒரு செய்திய கமல்ஹாசன் கொண்டு போறாரு. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு கமல்ஹாசன் யூஸ் ஆவார். டிஎம்கே வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி கிடையாது, டிஎம்கே ஒரு நேஷனல் லெவல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி. கமல் மாதிரியான ஆட்கள்லாம் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் கீழே இருக்காங்க, அவங்களை ஆதரிச்சு செயல்பட்டு இருக்காங்க. கமல்ஹாசன் அவர்களுக்கு நேஷனல் லெவல்ல வாய்ஸ் உண்டு. ஸோ இந்த விஷயத்தை கரெக்டா கமல்ஹாசன் வச்சு பண்றாங்கல்ல. கமல்ஹாசன் போய் ராகுல் காந்தி சேலஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? எம்என்எம் என்ன எத்தனை சீட் இருக்கு? ஒரு ராஜ்யசபா சீட்டு இந்த எலெக்ஷன்ல போட்டிடுவாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த 6 மாசமா தான் அவங்க கொஞ்சம் ஆக்டிவா இருக்காங்க. இந்த கட்சியோட ஒரு தலைவர் போய் ராகுல் காந்தியை போய் நோண்ட வேண்டிய தேவை என்ன இருக்கு? கரெக்டா இந்த சீட் நெகோசியேஷன்லாம் போய்கிட்டு இருக்கும்போது நாங்க ஸ்டாலின் அவர்களை பிஎம் ஃபேஸா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோன்ற மாதிரி அவரு கொண்டு போறாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுக்கு கமல்ஹாசன் திமுகவுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பார். ஆனா எனக்கு தெரிஞ்ச எலக்டோரல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா எம்என்எம்முக்கு கேடர் பேஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது. விஜய் மாதிரியான பெரிய ரசிகர் கூட்டமும் கமலுக்கு கிடையாது. கமலோட ரசிகர்கள் இருப்பாங்க, அவங்க கேம்பெயின்க்குலாம் வர மாட்டாங்க, சப்போர்ட் பண்ணி ஓட் போடுவாங்கன்னு கூட சொல்ல முடியாது. கமல் படம் பண்ணாருன்னா போய் பார்ப்பாங்க, கமல் நல்லா படம் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க. ஓட்டு போடுங்களான்னு கேட்டா போட மாட்டோம்னு போயிடுவாங்க. அவருக்கு போட மாட்டோம். ஆமா, வேற ஏதாவது கட்சி நல்ல கட்சியா பார்த்து ஓட்டு போட்டுக்கிறோன்னு போயிடுவாங்க. ஏன்னா கமல் ரசிகர்களை கொஞ்சம் இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஏன்னா அவருடைய படங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அறிவு இழைச்சி இருக்கணும் அப்படின்னு. ஆமா, சோ அதனால அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேட்டகரி. ஆனா கமலால திமுகவுக்கு இந்த யூஸ் இருக்கு, பிரச்சாரம் பண்ணலாம். ஆமா, நேஷனல் லெவல்ல திமுகவுக்கு ஒரு பிரசன்ஸை கிரியேட் பண்ணலாம். இப்ப திமுகவுக்கு நேஷனல் ஆம்பிஷன்ஸ் கண்டிப்பா இருக்கு. நான் வந்து ஸ்டாலின் அவர்களை திமுக பிஎம்ஆ ப்ரொஜெக்ட் பண்ண போறாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா தேசிய அரசியல்ல நம்ம ஒரு ரோல் பிளே பண்ணணும் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பா திமுகவுக்கு இருக்கு. யூபிஏ 1 and 2 பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு ரோல். என்னோட கணிப்பு என்னன்னா, பிஜேபிக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு 29ல. அது ஒரு வாய்ப்பு, கண்டிப்பா அதை கணக்கு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க இந்தியா ஃபுல்லா சூழல் எப்படி இருக்கு, பொலிட்டிக்கல் சூழல் எப்படி இருக்குன்றதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பிஜேபிக்கு கொஞ்சம் சீட்ஸ் கம்மியாச்சுன்னா அந்த இடத்துல ஈஸியா திமுகவால புகர முடியும். ஏன்னா இப்ப கண்டினியூஸா அவங்களுக்கு எம்பி சீட்ஸ் கையில நிறைய இருக்கு, ஆனா அதை மானிட்டைஸ் பண்ண முடியல, யூஸ் பண்ண முடியல அவங்களால. அதனால அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல நேஷனல் லெவல்ல நல்ல செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆள்
திமுகவோட இருக்கிறது நல்லது. அதுக்கு கமல்ஹாசன் பிரயோஜனப்படுவார். அதை தாண்டி ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ணுவார். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஓகே செலிபிரிட்டி இப்ப கேம்பெயின் பண்ணலாம், அதுக்கும் கமல்ஹாசன் மேபி யூஸ் ஆவார். பட் அந்த கிரவுண்ட்ல எதுவும் ஒர்க் பண்ண முடியாது. கிரவுண்ட்ல ஒன்றும் கிடையாது. அவங்க யார் இருக்காங்க? யாரும் கிடையாது. கமல்ஹாசன் அந்த எம்என்எம் பார்ட்டிக்கு எந்த ஒரு பேஸும் இன்னைக்கு கிடையாது. இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, நீங்க டிஎம்டிகே விமர்சிச்சு பேசினா கூட ஒரு 4 பேர் பதில் சொல்றதுக்கு இருப்பாங்க சோசியல் மீடியால. சிறிய கட்சின்னு நினைப்பீங்க, விசிகேக்கு நிறைய பேர் இருப்பாங்க, கம்யூனிஸ்டுகளுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க எம்என்எம் விமர்சிச்சு பேசினா என்னைக்குமே உங்களுக்கு பதிலே வராது, ஏன்னா ஆளே இல்லை. அதுதான் அந்த கட்சியோட ஸ்ட்ரென்த். கமல் தான் பதில் சொல்லணும். இன்ஃபேக்ட் எல்லாம் என்ன யோசிப்பாங்கன்னா, ஆளே இல்லாத கட்சியை பத்தி இவங்க எதுக்கு பேசிட்டு இருக்காங்கன்னு தான் யோசிப்பாங்க. நம்மளதான் இவங்க எதுக்கு இந்த இஷ்யூவை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு யோசிப்பாங்க. இல்ல அந்த அறிக்கை வந்து ரொம்ப பயங்கர காட்டமான அறிக்கை கவனிக்கப்பட்டுச்சு, தேசிய அளவுல விவாதமாயிருக்கு. சோ அதனால நம்ம அதை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். விவாதமாச்சான்னு தெரியல, நான் கமெண்ட்ல போய் பார்க்கும்போது எல்லாம் சிரிச்சிருந்தாங்க. விவாதம்லாம் ஆன மாதிரி தெரியல. மேபி நேஷனல் மீடியால நியூஸா போடுவாங்க இது, கமல்ஹாசன் மிரட்டிட்டாரு ட்ரம்ப் அப்படின்னு நியூஸா போடுவாங்க. அதான் ட்ரம்ப்புக்கு தகவல் தெரியாத வரைக்கும் நல்லது. அவர் இருக்கிற மூடு வேற மாதிரி இருக்கு. இப்போ சமூகத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் நீங்க சொன்ன மாதிரி வந்து முக்கியமான இஷ்யூஸ்க்கு வாயே திறக்கிறது கிடையாது. இப்போ கி வீரமணி அவர்கள் வந்து தீகா கட்சி பெரியார் அடுத்தது இவர் நடத்திட்டு இருக்காரு. அதை ஆனா நாங்குநேரி இஷ்யூ நடக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குது, தொடர்ச்சியான லாக்அப் டெத். நேத்து கூட வந்து ஆகாஷ் என்ற ஒருத்தர் வந்து மானாமதுரையில லாக்அப் டெத் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. சிபிசிஐடிக்கு அந்த வழக்கை மாத்திருக்காங்க, அரசு மாத்திருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல திமுக கூட இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை பற்றி வாயே திறக்க மாட்டாங்க. ஆனா மணிப்பூருக்கு போறாங்க, மற்ற விஷயங்களுக்கு போறாங்க, ஈரானுக்கு இங்க இருந்து போராடுறாங்க, மற்ற விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு அப்படின்றதையே அவங்க அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா இவங்க இன்டென்ஷன் தான் என்ன? அவங்கள பொறுத்தளவு தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனையுமே இல்லை. தமிழ்நாட்டுல எல்லாமே சுமூகமா நடந்துட்டு இருக்கு. ஈரான்ல தான் பிரச்சனை, அமெரிக்கால தான் பிரச்சனை, நீங்க சொன்ன மாதிரி நார்த்ல நிறைய பிரச்சனைகள் நடக்குது. தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. இங்கே பாலும் தேனும் தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் தமிழ்நாட்டுல மோசமாயிட்டு இருக்கு. மேபி மர்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா கம்மியா இருக்கு. முன்னாடி மாதிரி நிறைய மர்டர்ஸ் இப்ப நடக்கிறது இல்லை. ஆனா பெண்களுக்கு எதிரான வயலன்ஸா இருக்கலாம், அதுவும் தலித் எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு எதிரான வயலன்ஸா இருக்கலாம், குழந்தைங்களுக்கு எதிரான வயலன்ஸா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. சைபர் கிரைம்ஸா இருக்கலாம், இந்த விஷயம்லாம் லாக்அப் டெத்ஸா இருக்கலாம். இப்ப லாக்அப் டெத் எல்லாம் பொறுத்தவரை எனக்கு ஆச்சரியமா இருக்கும். திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது லாக்அப் டெத்ன்ற கான்செப்டே நமக்கு அப்பதான் தெரிய வந்தது இல்லையா? நிறைய பேர் லாக்அப் டெத்தை பத்தி எல்லாம் விவாதிச்சதே கிடையாது நம்ம. அப்ப ஒரு பெரிய ஒரு இஷ்யூ அதை ரைஸ் பண்றாங்க, லாக்அப் டெத்தை பத்தி பயங்கரமா பேசுறாங்க. அதை விட பெரிய கொடுமை எதுவும் கிடையாது, இது இனிமேல் நடக்கவே கூடாதுன்னு பேசுறாங்க. இன்னைக்கும் லாக்அப் டெத் நடந்துகிட்டே இருக்கு, ஆனா அதை பத்தி பேசுறதுக்கு யாருமே இல்லை. சோ தமிழ்நாட்டுல லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி மர்டர்ஸ் வந்து கம்மியானாலுமே கூட ஹை ப்ரொஃபைல் மர்டர்ஸ், பொலிட்டிக்கல் மர்டர்ஸ் பார்த்தோம்னா நிறைய நடந்துட்டு இருக்கு. ஒரு பிஜேபி காரர் ஒருத்தர் சிவகங்கையில கொல்லப்பட்டார் நினைக்கிறேன் 24-25. அதே மாதிரி காங்கிரஸ்காரர் ஒருத்தர் திருநெல்வேலியில, காங்கிரஸ் லோக்கல் லீடர், ஆமா லோக்கல் லீடர் திருநெல்வேலியில கொல்லப்பட்டாரு. என்டிகே காரர் கூட ஒருத்தர் மதுரையில கொல்லப்பட்டிருக்காரு. அவரு கன்னியாகுமரியில கூட ஒருத்தர் வந்து, ஆமா. அப்புறம் முக்கியமா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. பொலிட்டிக்கல் மர்டர்ஸ் இப்படி நடக்குது, அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? இங்க இப்ப அரசியல்வாதிகள்லாம் யாரா இருக்காங்க? ஸோ இதை தான் இது காட்டுது. ஸோ ஹை ப்ரொஃபைல் மர்டர்ஸ் நிறைய நடக்குது, பொலிட்டிக்கல் மர்டர்ஸ் நடக்குது. ஓவரால் அந்த நம்பர்ஸ் கம்மியானாலும் இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் ரொம்ப ஷாக்கிங்கான சில மர்டர்ஸும் நடக்குது. இப்போ இந்த நார்த் இந்தியன் ஃபேமிலிய திருவான்மியூரோ தரமணி 3 பேரை ஃபேமிலியை கொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. ஸோ ஓவரால் நம்பர் வைஸ் பார்த்தா டேட்டா கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரிந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு. ஸோ இந்த மாதிரியான லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்குன்னு என்ன காரணம் இருக்கலாம்? ஒன்று ட்ரக்ஸோட புழக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, அதுக்கு டேட்டா இருக்கு. இந்த நார்காட்டிக்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதோட புழக்கம் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்குன்றாங்க. கஞ்சாவோட யூசேஜ்லாம் கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரிந்தாலும் நார்காட்டிக்ஸோட இந்த டேப்லெட்ஸோட புழக்கம்லாம் ரொம்ப அதிகமாயிருக்குன்றாங்க. அது போக நம்மகிட்ட டேட்டா இருக்கு. டாஸ்மார்க்லயும் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு.
ஸோ அந்த சேல்ஸும் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ அப்போ ட்ரக்ஸோட புழக்கம் குறிப்பா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தோம்னா இந்த ட்ரக்ஸோட புழக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க. அது இன்க்ரீஸ் ஆனால் நேச்சுரலா கிரைம் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். பெண்களுக்கு எதிரான வயலன்ஸ் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வயலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கான டேட்டா இருக்கு, கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஆபத்து இல்லை. நார்மலா ஏதோ குடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, அது கூட ஓகே. ஆனா இதெல்லாம் ஸ்பெசிபிக்கா பெண்களுக்கு எதிரான வயலன்ஸ், குழந்தைங்களுக்கு எதிரான வயலன்ஸ், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள், இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர்ல. சொசைட்டில ஸ்ட்ரக்சர்ல சில ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றதுல அது காட்டுது. அந்த மாதிரியான சம்பவங்கள் அதிகரிச்சுட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான இன்னொரு சொசைட்டில நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றது காட்டுது. ரெண்டாவது ட்ரக்ஸோட புழக்கம் இன்னொரு சைட்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. முக்கியமான இன்னொரு பிரச்சனை என்னவா பாக்குறோம்னா, மீடியா அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப மீடியா பேசுறாங்கன்னு வச்சுப்போம், ஒரு சம்பவம் நடக்குதுன்னா மீடியா எடுத்து பேசுறாங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு அதுக்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ அரசியல்வாதிகள் அதுக்கப்புறம் இது நடக்காம ஸ்டாப் பண்ணணும்னு யோசிப்பாங்க. ஏன்னா இந்த சம்பவத்தால நமக்கு பாதிப்பு நிறைய இருக்கு, நம்ம அதிக விலை கொடுக்க வேண்டி இருக்கு, அதனால இதை நம்ம நிறுத்தணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஆனா மீடியா இன்னைக்கு அதை பேசவே மாட்டேங்கிறாங்க. மீடியா பேசாம இருக்கிறாங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. என்ன நடந்தா நமக்கு என்ன, ஒரு பிரச்சனை நமக்கு வரப்போறது கிடையாது, மக்களுக்கு தெரிய போறது கிடையாது, இது ஒரு பேசு பொருளாவும் ஆக போறது கிடையாது. ஸோ அதனால இதை ஸ்டாப் பண்ணுன்ற இன்சென்டிவ் பொலிட்டிஷியன்ஸுக்கு இல்லை. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலும் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ மீடியா இதற்கு முக்கியமான காரணம் ஊடகங்களும். ஆமா, கண்டிப்பா மீடியா ஒரு முக்கியமான காரணம் தான். இதெல்லாம் பத்தி மீடியா பேசியிருக்கணும்ல, அப்பதானே அழுத்தம் போவோம். ஆமா, இப்போ கஸ்டோடியல் டெத் நடக்குதுன்னா அன்னைக்கு என்ன பேச்சு பேசினாங்க? முன்னாடிலாம் 2021 வரைக்கும் மீடியா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மாதிரி பேலன்ஸ்டா ரிலாக்ஸ்டா உட்காந்து பேசுறாங்க, இப்படி பேச மாட்டாங்க. எல்லாம் ஆக்டிவிஸ்டா மாறிடுவாங்க, ஆச்சு போச்சுன்னு உணர்ச்சிப்பட்டு பேசுவாங்க. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிபிளா, இந்த டேட்டா இப்படி சொல்லுது, அரசு இதை செஞ்சிருக்கலாம், செய்ய தவறிட்டாங்க, அப்படி ரொம்ப பிபிசில எல்லாம் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி இமோஷன்ஸ் எல்லாம் இல்லாம ரொம்ப ப்ரொஃபஷனலா பேசுறாங்க. 21 வரைக்கும் இப்படி பேசல. ஆங்கர் பாத்தீங்கன்னா அவரு ஒரு சண்டீர் ஆயிடுவாரு, அவரும் கொஞ்சம் இந்த சிலம்பெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருவாரு. இப்ப பார்த்தா எல்லாம் ரொம்ப நிதானமா, ரொம்ப பொறுமையா, அதுவும் எடுக்கிறது பாத்தீங்கன்னா அந்த இஷ்யூ எடுக்கிறதே ரொம்ப லேட்டா தான் எடுப்பாங்க. அதிகமா அவ்வளவுதான் மெதுவா எடுப்பாங்க. இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் பத்தி பேசவே அவ்வளவு யோசிச்சாங்க. வந்துகிட்டே இருக்கு, நமக்கு நெட்ல நம்ம பாக்குறோம், டெத் வந்துகிட்டே இருக்கு, 70 பேர்கிட்ட இருந்து. ஆமா, டக்கு டக்கு டக்குன்னு நம்பர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. எடுத்து யாரும் பேசல. அதுக்கப்புறம் பிரச்சனை கையை மீறி போனதுக்கு அப்புறம் எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப சென்சிபிளா, ரொம்ப அப்படியே பேலன்ஸ்டா, எமோஷன்ஸ் எல்லாம் இல்லாம பிபிசி CNN டிஸ்கஸ் பண்ற மாதிரி ரொம்ப பொலைட்டா அழகா டிஸ்கஸ் பண்றாங்க. இதே இது 2020 இருந்திருந்தா எமோஷன்ஸ் எல்லாம் சதறி இருக்கும். ஐயோ 70 உயிர் போயிருச்சு, இப்படியா நம்ம மனித உயிர்கள் வீணாக்கப்படணும், அப்படி இப்படின்னு குதிச்சிருப்பாங்க. ஸோ அப்ப இவங்க ப்ரெஷர் போட மாட்டேங்கிறாங்கல்ல. இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு முக்கியமான ரோல் இருக்கு. இவங்க கரெக்டா ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆனாதான் கவர்மெண்ட் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகுன்ற இடத்துக்கு கவர்மெண்ட் தள்ளப்படுவாங்க. இப்போ கூட்டணிலாம் சரி கட்டி கூட்டணி கட்சிகளை கூடவே வச்சு கூட்டு போற அந்த வல்லமை ஸ்டாலின் கிட்ட இருக்குன்னு ரொம்ப பெருமையா பேசுறாங்க. ஏன்னா அதை செதற விடாம, யாரும் வெளியே போய் விடாம, எல்லாரும் உள்ள கூட்டு அரவணைச்சு கொண்டு போறக்கூடிய இந்த ஸ்கில் ஸ்டாலின் கிட்ட இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா பேசுறாங்க. அது உண்மையும் கூட. இவ்வளவு நாள் 19 இருந்து அது வந்துகிட்டே இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்டாலினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அவருடைய நிர்வாகத்திறன் இருக்கு இல்லையா, சோ அது எப்படி இருக்கு அப்படின்றதுதான் மக்களுக்கு முக்கியமானது. அவர் கூட்டணியை கூட்டு போறாரா, அது வெற்றி கூட்டணியா இருக்கா அப்படின்றது மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா ஒரு நிர்வாகத்துல எப்படி செயல்படுறாரு அப்படின்றது முக்கியமானது. ஆனா நிர்வாகம்னு வரும்பொழுது தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப லத்தாஜிக்கா, ரொம்ப மோசமான ஒரு சூழல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இப்ப ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியை ரொம்ப அருமையா மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டாரு. 8 எலெக்ஷனா ஏதோ நிறைய எலெக்ஷன்ஸ் எல்லாம் 19 இருந்து வந்துட்டு இருக்கு. ஆமா, எல்லா எலெக்ஷன்ஸையும் தொடர்ச்சியா ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. சூப்பருங்க, பெர்ஃபெக்ட். இப்ப நான் என்ன கேக்குறேன், ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணியை பெர்ஃபெக்டா கொண்டு போறதால எனக்கு என்ன லாபம்? ஒரு லாபமும் கிடையாது. அப்ப மீடியாவும் அந்த பாயிண்ட்ல இருந்து தான் பார்க்கணும். அந்த கூட்டணியை நல்லா அழகா கொண்டு போறதால யாருக்கு லாபம்னா ஸ்டாலின் அவர்களுக்கு லாபம், அப்புறம் திமுகவுக்கு லாபம். அவங்களுக்கு லாபம்னா அது அவங்க கொண்டாடிட்டு போட்டும், நம்ம அதை கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஏதோ பெரிய சாதனையும் கிடையாது. இப்ப சாதனை என்னவா இருக்கும்னா, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான வயலன்ஸ் கம்மியாயிட்டு இருக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வயலன்ஸ் கம்மியாயிட்டு இருக்கு, இலவசங்கள்லாம் கொடுத்து தேவையில்லாம பணத்தை வேஸ்ட் பண்ணாம ப்ராப்பரான ஸ்கீம்ஸ்ல ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை செய்தால் நம்ம கொண்டாடலாம்.
ஏன் அதெல்லாம் கொண்டாடணும்னா அதனால எனக்கு லாபம் இருக்கு. சோ இங்க ஒரு அரசியல்வாதிக்கு லாபம் இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, கூட்டணியை நீங்க ஸ்டெடியா கொண்டு போறீங்கன்னா எப்படி கொண்டு போறீங்க? ஒண்ணு, அந்த சிறிய கட்சிகள்லாம் உங்களை சார்ந்து இருக்காங்க, ரொம்ப வீக் ஆயிட்டாங்க, நீங்க இல்லைன்னா அவங்களுக்கு சீட்ஸ் கிடைக்காது, ஜெயிக்க முடியாது, ஸோ வேற வழி இல்லாம அவங்க வந்து சரண்டர் ஆகுறாங்க. ரெண்டாவது, ஏகப்பட்ட பணமும் இன்வால்வ் ஆகுது. இதுல ஒரு தலைவரோட கெப்பாசிட்டின்னு என்ன இருக்கு? இப்ப ஒரு பெரிய போராட்டங்கள் நிறைய நடத்துறோம், மக்கள் கூட நின்று சண்டை போடுறோம், நம்ம மக்களோட நின்று சண்டை போடுறதை பார்த்து நம்மளோட நிறைய இயக்கங்கள் வந்து சேர்றாங்கன்னா அதுக்கான கிரெடிட்டை நம்ம எடுக்கலாம். ரைட், இவன் மக்களுக்கான ஆளு, அதனால இவங்களை நம்பி நிறைய மக்கள் இவங்களோட வந்து சேர்றாங்க, அமைப்புகள் வந்து சேர்றாங்கன்னா ஓகே, அந்த தலைவருக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்கலாம். இங்க நம்ம தமிழ்நாட்டு அரசியல் அப்படிதான் நடக்கலையே. திமுகவும் மட்டும் நான் சொல்ல, அதிமுகவும் அப்படிதான். அப்புறம் நம்ம எதிர்கட்சியை மறந்துட்டோம் பாருங்க. மீடியாவை பத்தி பேசணும், ட்ரக்ஸை பத்தி பேசணும், எதிர்கட்சி தூங்கிட்டு இருக்காங்க அதிமுக. ஆமா, இங்க லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் மோசமா இருக்குன்னு சொல்றாங்க, தெரியுது உங்களுக்கு. ஆனா அதை எதிர்த்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஒண்ணும் பண்ணல. ஸோ அப்ப நிறைய சிக்கல்கள் இருக்கும்போதுதான் ஒரு எதிர்கட்சிக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பே கிடைக்கும். அப்ப நீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி எல்லா சைட்லயும் திமுகவுக்கு அழுத்தம் போட்டிருக்கணும். 21 வரைக்கும் அவங்க அதான் பண்ணாங்க. இங்க பாருங்க, நீங்க யூடியூபர்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப டல்லா இருக்கும்பாங்க. நான் சொல்றேங்க, நான் 2019 இருந்து ஓரளவுக்கு ஆக்டிவா இருக்கேன். அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது வந்துகிட்டே இருக்கும், பரபரப்பாவே வச்சிருப்பாங்க, ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும், ஹைப்பராவே எல்லாரையும் வச்சிருப்பாங்க. ஏதோ அப்படியே தமிழ்நாடே குட்டிச்சோர் ஆகிற மாதிரியான ஒரு மூட கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. விடிஞ்சா தமிழ்நாடு அழிஞ்சிரும் அந்த மாதிரியான ஒரு சூழல். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மந்தமான ஒரு சூழல், எதுவுமே நடக்கல. விஜய் மட்டும்தான் ஏதோ கஷ்டப்பட்டு நிறைய தப்பு பண்ணி ஏதோ ஒண்ணு குண்டக்க மண்டக்க தப்பா காய்களை நகர்த்தி ஏதோ நியூஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நீங்க இந்த லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொலிட்டிக்ஸ் மைனஸ் விஜய்னா ஒண்ணுமே கிடையாது, இங்க நியூஸே கிடையாது. ரொம்ப டல்லான ஒரு சூழல் தான் இருக்கு. அது காரணம் எதிர்கட்சி இங்க செயலற்று போயிருக்காங்க, அவங்க ஆக்டிவா செயல்பட்டு இருக்கணும். சரி, ஒரு 4 வருஷம் நீங்க செயல்படலாங்க, பொதுவா உங்க ஸ்டைல் அப்படிதான். ஏடிஎம்கே எதிர்கட்சியா பெருசா செயல்பட மாட்டாங்க, ஆனா எலெக்ஷன் கிட்ட வரும்போது செயல்படுவாங்க. இப்பவும் முடியலையே, 1 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது, இப்பவும் ஒண்ணும் பண்ணாம உட்காந்துருக்காங்க. பிரச்சாரம் போறாங்க, பயணம் போறாங்க, ஆனா அது பெரிய அளவுல இம்பாக்ட் இல்ல. நீங்க வந்து வெறுமனே மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணி ஜெயிச்சிட முடியாதுல்ல. வெறுமனே மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணா எப்படி நீங்க ஜெயிக்க முடியும்? இப்ப நீங்க போய் அரசு ஊழியர்கள் எல்லாம் திரட்டணும்னு அவசியமே கிடையாது, அவங்களே அதிருப்தியில தான் இருக்காங்க. நீங்க வந்து நின்னா போதும், நீங்க வந்தா மட்டும் போதும்ன்ற சூழல் தான் இருக்கு. ஆனா நீங்க அதை கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸ்டாலின் அவர்கள் அதை நல்லா பண்ணாரு 21ல. ஆனா எடப்பாடி அவர்கள்லாம் கிரவுண்டுக்கு வர மாதிரியே தெரியல. கீழே வந்து ஸ்டாலின் அவர்கள்லாம் வந்து போராடிட்டு இருக்கும்போது வந்து உட்காந்துருக்குறாங்க, அந்த கூட்டத்தை கூட உட்காந்து என்ன ஏதுன்னு கேட்பாரு. ஆனா எடப்பாடி அவர்கள் வந்து உட்காந்து என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாரு. அந்த மாதிரியான ஒரு புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இப்ப திமுக பாஜக எதிர்க்க வேண்டிய இடத்துல இருக்காங்க, அந்த தேவை திமுகவுக்கு இருக்கு. ஆனா பாஜகவை எதிர்க்கும் போது ரொம்ப கவனமா தான் எதிர்ப்பாங்க. பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்ற ஒரு கவனத்தோட தான் அவங்க பாஜகவை எதிர்ப்பாங்க. ஸோ அதனால பேச்சளவில் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. மக்களை பாஜகவுக்கு எதிராக திருப்பக்கூடிய வேலைகள்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு இஷ்யூவை கையில் எடுத்து அந்த இஷ்யூவை பத்தின புரிதல் மக்களுக்கு ஏற்படுத்தி மக்களை ஒருங்கிணைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சும்மா சவுண்டு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஏறக்குறைய அதே வேலையை தான் அதிமுக பண்றாங்க. அதிமுகவும் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்க்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு. ஆனா திமுகவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாதுன்ற ஒரு 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 காஷனோடையும் அவங்க செயல்படுறாங்கன்னு எனக்கு தோணுது. அதனாலதானே போராட்டங்களுக்கு வரமாட்டேங்கிறாங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரான அந்த ஒரு மூடை கிரியேட் பண்ணிடக்கூடாதுன்னு தானே பாக்குறாங்க. ஸோ நம்ம மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணுவோம், கேம்பெயின் மட்டும் பண்ணுவோம், அதை தாண்டி இதெல்லாம் பண்றதுக்கு அவங்க ரெடியா இல்லை. நீங்க போய் கேம்பெயின்ல நீங்க திமுக எதிர்த்து பேசினாலும் நியூஸ்ல ஒன்றும் வராது. அது உங்க கேம்பெயின் நீங்க பேசிதான் ஆவீங்க அப்படின்றது போயிடும். ஆனா ஜென்ரலா மீடியால மக்கள் போடவும் மாட்டாங்க. ஆனா ஜென்ரலா நடக்கக்கூடிய கூட்டங்கள்ல நீங்க போய் கலந்துக்கலாம், பிரச்சனைகள்ல போய் கலந்துக்கிட்டு அங்க நீங்க பேசுனீங்கன்னா அது நியூஸ், அது நிஜமான ஒரு அழுத்தமா போடும். ஆனா நீங்க உங்களுடைய கூட்டத்துல பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எங்க அழுத்தம்? ஊடகங்கள் கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையும் யூஸ் பண்ணிருந்துக்கணும். இபிஎஸ் அவர்கள் விட்டாரு. இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்ல ஒரு 3 months பார்த்தோம்னா எல்லாரும் வெளியே வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு டைம் இல்ல, அந்த டைமை கரெக்டா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிருக்கணும். அது ஒரு ஃபேஸ், அதை நீங்க விட்டதுக்கு அப்புறம் இப்ப எல்லாருக்கும் ஒரு சோர்வு ஏற்பட்டுருச்சு. திமுக வெற்றிகரமா அதை முடிச்சிட்டாங்கப்பா, எல்லாரும் வெளியே வந்தாங்க, எதையோ கொடுத்து எடுத்து எல்லாத்தையும் அமைதியாக்கிட்டாங்கன்ற ஒரு சோர்வு ஏற்படுது. இப்ப
இப்ப நீங்க அடுத்த ஃபேஸ்க்கு வரீங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டா செய்யணும். அப்பதான் உங்களுக்கு அந்த வேகம் கிடைக்கும். நீங்க போராட்டங்கள் நிறைய நடக்கும் போது அதை கரெக்டா கையில எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்ப நீங்க கேம்பெயின் போயின்னு வச்சுக்கோங்க, ஒரு வேகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா நீங்க அந்த ஸ்டெப்பை விட்டுட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை சரியா செய்யாம செகண்ட் ஸ்டெப்பை நீங்க கரெக்டா செய்து பெனிஃபிட்ஸ் அறுவடை பண்ண முடியாது. ஸோ அந்த விஷயத்த கை கோட்டை விட்டாச்சு. இப்ப நீங்க கேம்பெயின் போறீங்க, பெருசா நியூஸ்ல ஒன்றும் பெரிய கவரேஜ் அது கிடைக்கல. ஃபர்ஸ்ட் ரவுண்டு போனப்ப கூட ஓரளவுக்கு அட்டென்ஷன் கிடைச்சு. இப்ப அந்த அளவு கூட இல்லை. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, எலெக்ஷன் கிட்ட வரும்போது எல்லாருமே கேம்பெயின் பண்ணுவாங்க. ஒரு சைட்ல விஜய் போவார், இன்னொரு சைட்ல சீமான் அவர்கள் போவாங்க, இன்னொரு சைட்ல திமுகவும் கேம்பெயின் பண்ணுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கிறதும் கஷ்டம். அப்ப நீங்க மற்றவங்களோட இன்னும் அக்ரெசிவாகவும் இருக்கணும். அது அவங்களுக்கு முடியல. ஆனா திமுக வந்து எலெக்ஷனை வந்து, அதாவது மேடையில பேசும்பொழுது அதிமுக ஒரு ஆளே இல்லை அப்படின்றது தான் அவங்களுடைய ப்ரொஜெக்ஷனா இருக்கு. அவங்க டச் பண்ணாம இல்ல லைட்டா டச் பண்ணிட்டு பிஜேபி தான் அவங்க பெரிய எதிரியா காட்டி அவங்க தொடர்ச்சியா அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக ஒண்ணுமே இல்லைங்க, 24ல இருந்து அதை பண்றாங்க, ரொம்ப கிளவரா அதை பண்றாங்க. இப்ப கூடமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரீசெண்டா கூட ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு, அதிமுக வந்து பிஜேபி கபலீகரம் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி மதுரையில ஸ்டாலின் அவர்கள் பேசுறாங்க. அப்ப கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க டாமினேட்டா இருக்கிறது பிஜேபி தான், அவங்க அதிமுக கபலீகரம் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அதிமுகவை உள்ள எடுத்து அவங்க பேசுறாங்களே. மற்றபடி அதிமுகவால ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு போவே மாட்டுறாங்க. அதிமுக வந்து அதை பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போக மாட்டாங்க. அதிமுக வந்து பிஜேபி வந்து ஸோ அப்படிதான் பிரச்சாரத்தை கொண்டு போறாங்க. அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, ஸ்டாலின் நீங்க அதெல்லாம் சொல்றீங்க, எங்களை யாரையும் கபலீகரம் பண்ண முடியாது, உங்களை நம்பி உங்க அப்பாவே வந்து பொறுப்பு தரல, துணை முதல்வர் செயல் தலைவர் அப்படின்னு தான் பொறுப்பு கொடுத்தாரு, இப்போதான் நீங்க முதலமைச்சர் தலைவர் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கீங்க, உங்க அப்பாவே உங்களை நம்பல, எப்படி மக்கள் நம்புவாங்க அப்படின்னு வந்து எடப்பாடி சொல்லியிருக்காரு. சோ எடப்பாடி அவர்கள் டைரக்டா திமுகன்றாரு. ஆனா திமுக வந்து டைரக்டா எடப்பாடி சொல்ல மாட்டாங்க, பிஜேபி காட்டி 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 ஒரு பிரச்சாரத்தை வந்து பண்றாங்க. இது திமுகவோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ திமுகவை பொறுத்தளவுல அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்றாங்கன்னா, 2வது இடம் தாவேக்காவுக்கு. அது அப்கோர்ஸ் அவங்க ஓப்பனா சொல்லனாலும் அவங்க தாவேக்காவை விட அதிமுக ரொம்ப பலவீனமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ண பாக்குறாங்க. நிறைய காங்கிரஸ்காரங்க பேசினாங்கல்ல, ஜோதிமணிலாம் இப்ப பேசினாங்கல்ல, தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அது அவங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, அதிமுக ரொம்ப பலவீனமா இருக்காங்க. 24ல இந்த வேலையை பாஜக வச்சு பண்ணாங்க, பாஜக தான் எதிரி எங்களுக்கு அப்படின்ற மாதிரி அட்டென்ஷனை ஃபுல்லா இந்த பக்கம் திருப்பினாங்க. அதுல திமுக ரொம்ப வெற்றிகரமா திமுக எதிர்ப்பு வாக்குகளை உடைச்சிட்டாங்க. அதிமுக ரொம்ப வீக்கா அந்த எலெக்ஷன்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இப்பவும் அந்த வேலையை தாவேக்கா வச்சு பண்றாங்க, தாவேக்காவும் இதுதான் பண்றாங்க. நீங்க எல்லாம் கவனிச்சீங்கன்னா, தாவேக்காவும் அதிமுகவை வீக்கா ப்ரொஜெக்ட் பண்ணுன்ற வேலையை பாக்குறாங்க, திமுகவும் அதே வேலையை தான் பாக்குறாங்க, காங்கிரஸ்காரங்களும் சரி விசிகேவும் சரி, இவங்க எல்லாருமே அந்த வேலையை தான் பண்றாங்க. அதிமுகன்ற கட்சி ரொம்ப வீக்கா இருக்குங்க அப்படின்ற ஒரு இமேஜை திரும்ப 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 அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்கோர்ஸ் அதிமுக வீக்கா இருக்குன்றதெல்லாம் தெரியுது. ஏன்னா 24ல அவங்க பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல, 21ல தோத்துருக்காங்க, எதிர்கட்சியாவும் அவங்களால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல, இந்த சிக்கல்கள்லாம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்க கான்சியஸா அந்த வேலையை பண்றீங்க, அதுவும் தாவேக்கா அதிமுக விட ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாதிரியான ஒரு இமேஜும் கிரியேட் பண்றீங்க. அது உண்மை கிடையாது. என்னை பொறுத்தளவு தமிழ்நாட்டுல 2வது பெரிய கட்சினா அதிமுக தான், 2வது பெரிய அலைன்ஸ்னா அதிமுக அலைன்ஸ் தான். டஃபாவும் அவங்க ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை டெஃபினட்டா எனக்கு இருக்கு. பட் இந்த மாதிரியான ஒரு இமேஜை தொடர்ச்சியா அவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு ஸ்டேட்டஸ் கோ டிஸ்டர்ப் பண்ணலான்னு பாக்குறாங்க அவங்க. தமிழ்நாட்டுல அதிமுக திமுக அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் கோ இருக்குல்ல, அதை டிஸ்டர்ப் பண்ணிடலாம், அதிமுகவை கம்ப்ளீட்டா பலவீனப்படுத்திடுவோம், பலவீனப்படுத்தி புதுசா வேற ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் அந்த இடத்தை ஆக்குபை பண்ணிட்டோம். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் ஓபிஎஸ் உள்ள கூப்பிட்டு வந்துட்டாங்களோ, அதோட ஒரு வெளிப்பாடு தான் அதிமுகவை கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஆட்கள் ஃபுல்லா தூக்கிங்க போடுறது அதனாலதான். அதிமுகன்ற பார்ட்டியை காலி பண்ணியாச்சுன்னா, ஒண்ணு அதிமுக அப்படியே சரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களால ஈஸி எலெக்ஷன் ஜெயிக்க முடியும். 21ல ஜெயிச்சிட்டீங்க, 24ல ஜெயிச்சிட்டீங்க. அதிமுகன்ற கட்சி நீங்க காலி பண்ணிட்டீங்கன்னா 26ல ஜெயிச்சிடலாம். அப்புறம் புதுசா அந்த இடத்த இன்னொரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் ஃபில் பண்ணணும்னா அதுக்கு ஒரு லட்சம் 2 லட்சம் ஆகும். அதுவும் நீங்க ஓரளவுக்கு உங்களுக்கு இப்ப வாய்ப்பு இருக்கும். ஆனா லாங் ரன்ல நீங்க உங்களுக்கு நிக்க முடியாது. அது உங்களோட வீழ்ச்சியும் அதை ஏற்படுத்தும்.
நாளைக்கு பாஜகவோ என்டிகேவோ பவருக்கு வராங்கன்னு வச்சுப்போம். வந்தீங்கன்னா அவங்களை எதிர்த்தா நீங்க அரசியல் பண்ண முடியாது. உங்களுக்கு அதிமுக எதிர்த்து அரசியல் பண்ண முடியும். எப்படி பாஜகவுக்கு காங்கிரஸ் எதிர்த்து அரசியல் பண்ண முடியுமோ அதே மாதிரி திமுகவுக்கு அதிமுக எதிர்த்து அரசியல் பண்ண முடியும். என்டிகே மாதிரியான ஒரு கட்சி வந்துச்சுன்னா வெளுத்து வாங்கிடுவாங்க. சின்னதா இருக்க வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அவங்க திமுக வர்சஸ் என்டிகே, திமுக வர்சஸ் பாஜகலாம் வந்துருச்சுன்னா திமுகவால நிக்க முடியாது. என்னை பொறுத்தளவுல பாஜகவுக்கு அந்த இடத்துக்கு வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. பட் என்டிகேவுக்கு அந்த சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால இப்ப டெம்பரரியா ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, எதிர்கட்சின்ற ஸ்பேஸே இல்லாம பண்றாங்க. இது டேஞ்சரான ஒரு விஷயம் தான். எனக்கு ஒரு நண்பர், ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் சொல்லுவாரு, எம்ஜிஆரும் கருணாநிதி இருக்கும்போது அவங்களுக்குள்ள பயங்கரமா பொலிட்டிக்கலா சண்டை போடுற மாதிரி தெரிந்தாலும் அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா. திமுகவை கம்ப்ளீட்டா காலி பண்ணிடக்கூடாதுன்றதுல எம்ஜிஆர் கவனமா இருப்பாராம். ஏன்னா திமுகன்ற கட்சி இருக்க வரைக்கும் தான் அதிமுக தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா திமுக எதிர்ப்பு பேசிதான் அதிமுக இருக்கு. திமுகன்ற கட்சியை கம்ப்ளீட்டா அடிச்சு காலி பண்ணியாச்சுன்னா திமுகன்ற அந்த கட்சியை பார்த்திருக்கக்கூடிய பயம் இருக்குல்ல, மக்களுக்கு அது போயிடும். அந்த பயம் இருந்தாதான் அதிமுக மக்கள் ஓட் போடுவாங்க. இன்னைக்கு பிஜேபி ஓரளவுக்கு காங்கிரஸ் உயிரோட வச்சிருக்காங்கல்ல, ஏன்னா காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சியை காட்டிதான் பிஜேபி வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் ஒரு 50 வருஷமா இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, காங்கிரஸ் மோசம், காங்கிரஸ் ஐரோப்பியர்களோட ஏஜென்டா செயல்படுறாங்க, ராகுல் காந்தி ஒரு இட்டாலியன் ஏஜென்டா செயல்படுற, இதெல்லாம் பேசிதான் பிஜேபியால அரசியல் பண்ண முடியும். புதுசா ஆம் ஆத்மி மாதிரியான ஒரு கட்சி வந்தாச்சுன்னா இந்த குற்றச்சாட்டுலாம் நீங்க ஆம் ஆத்மி மேல வைக்க முடியாது. அவங்க கிளீனா இருப்பாங்க. ஏன்னா புது கட்சி அவங்க பவருக்கு வந்ததே கிடையாது நேஷனல் லெவல்ல. ஸோ அதனாலதான் பார்த்தாங்க, ஆம் ஆத்மியை பார்த்த உடனேயும் ஒரு பாயிண்ட்ல குஜராத்ல காலை வச்ச உடனேயும் டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சு காலி பண்ணாங்க. ஆம் ஆத்மியை பாஜக டார்கெட் பண்ண மாதிரி வேற எந்த கட்சியும் டார்கெட் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க கொஞ்சம் லைட்டா 2 ஸ்டேட்டை பிடிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் பிஜேபி வர்சஸ் ஆம் ஆத்மின்னு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரியும். ஸோ டெல்லி, பஞ்சாப், அப்புறம் குஜராத்ல கால் வைக்கும் போது ரைட்டு ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியது அவங்களுக்கு முடிவு எடுத்துட்டாங்க. இங்க இந்த ஸ்டாட்டஸ்கோவை மெயின்டைன் பண்ணுன்ற புரிதல் இங்க இல்லை. ஸோ அதான் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஸ்டாட்டஸ்கோவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் ஸ்டாட்டஸ்கோவை டிஸ்டர்ப் பண்ணியாச்சுன்னா ஒட்டுமொத்தமா சேர்ந்து தான் சிஸ்டம் கீழே விழும். பார்க்கும்போது ஒரு கட்சி மட்டும் தான் கீழே விழும்னு நமக்கு தோணும், ஆனா ஒட்டுமொத்த சிஸ்டமும் கீழே விழும். அதனால பெரிய லீடர்ஸ், அந்த ட்ரெடிஷனல் லீடர்ஸ்லாம் அந்த ஸ்டாட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணுவாங்க. ரைட், அப்படி கொஞ்சம் அது ஏறுனா அப்படி கொஞ்சம் அப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்க அவங்க. ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாட்டஸ்கோவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு லீடர் அவர். பார்ப்போம் அது எப்படி போகுது. ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.